அனைவருக்கும் வணக்கம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் 246வது மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் என்னை பேச அழைத்த சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அதேபோல் இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் கடக ராமசாமி ஐயாவால் துவங்கப்பட்டது. இல்லையா, துவங்கப்பட்டது தொடங்கப்பட்டது. அந்த சங்கம் அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்து இப்போ ஒரு 2-3 மாதமாக என்னன்னு தெரியல, நடைபெறவில்லை. அதனால் இனிமேல் வருங்காலத்தில் மாதம் அந்த சங்கத்தை நடத்தணும்னு சொல்லி இந்த சங்க பொறுப்பாளர் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எனக்கு ஜோதிடத்தை முதல் தொடங்கி கற்றுக் கொடுத்த ஓமலூர் காளியப்பன் அவர்களையும், சுகர்நாடியில் எனக்கு கற்றுக் கொடுத்த திருச்சி மாவட்ட எம்ஆர் பாளையம் பாண்டியராஜன் அவர்களையும் இந்த நேரத்தில் அவருடைய நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு நன்றியும் ஒரு வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய சுகர்நாடியை தொடங்குகிறேன். இந்த சுகர்நாடிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மிக சிறப்பான ஜோதிட கருத்து இருக்கும். இதில் விதிமுறைகள் நிறைய இருக்குது. ஜோதிடத்தில் விதிமுறைகள் பொதுவாகவே ஜோதிடம்னா விதிமுறைகள் நிறைய இருக்கணும். அப்படி வரும்போது சுகர்நாடியில் ரொம்ப விதிமுறைகள் ரொம்ப நிறைய இருக்குது. அது நச்சுன்னு பொருந்துது. அதனால தான் அந்த சுகர்நாடியை நாங்கள் விரும்பி எடுத்துக்கிட்டோம். அப்படி அந்த சுகர்நாடியில் என்ன அப்படி ஒரு விதிமுறை இருக்குது, அதனுடைய தாக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வாரத்தில் ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தேன். அந்த ஜாதகத்தில் அந்த விதிகளை பொருத்தி பார்க்கும்போது கரெக்டாக வருது. நாம் சொன்னதுக்கு அவங்க ஆமான்னாங்க. இப்போ அந்த ஜாதகத்தை உங்களுக்கு நான் விளக்கணும் இல்லையா. ஒரு பெண் குழந்தை ஜாதகம் 9/11/2023 9:40 AM. இது திருப்பதி காலஸ்திரி பக்கத்தில் பிறந்திருக்கு. காலஸ்திரியில் தான் பிறந்திருக்குது. நீங்கள் திருப்பதி மாவட்டம்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது ஒரு பெண் குழந்தை ஜாதகம். லக்கணம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம். லக்கணத்தில் மாந்தி, 3ல் சனி பகவான், 4ல் ராகு, 5ல் குரு, 10ல் சந்திரன், சுக்கிரன், கேது, 11ல் சூரியன், செவ்வாய், 12ல் புதன். இது ராசி கட்டம். எங்கள் சுகர்நாடி அந்த ராசி கட்டத்துக்கு மேலே போட்டுக்குவோம். லக்கணம் மிதுன லக்கணம். லக்கணத்துக்கு 3ல் சிம்மத்தில் குரு புதன், கன்னியில் கேது, துலானில் மாந்தி, விருச்சகத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிர ராகு, மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் செவ்வாய். இது நவம்ச கட்டம். இந்த ராசி கட்டம் நவம்ச கட்டம் தொடர்பு இல்லாமல் எங்கள் சுகர்நாடி ஜோதிடம் சொல்லாது. பிறந்த காலத்தில் சூரியன் திசை 2 வருஷம் 9 மாதம் 15 நாள். இப்போ நடப்பு சூரியன் திசையில் சுக்கிரன் பற்றி நடக்குது. நம்மக்கிட்ட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் அனுப்பிவிட்டாங்க. நாம் பார்த்துட்டு சொன்னோம், இந்த குழந்தைம்மா எந்திரிச்சு நடக்காது, பேசாது, ஆடாது, பாடாது, படுத்திருக்கோம். இப்படி ஒரு வியாதி இருக்கு இந்த பொண்ணுக்கு அப்படின்னா, ஆமாங்க அப்படித்தான் இருக்குது. அதுக்கு அந்த வியாதிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டிசம். அப்படின்னா உயிர் வளர்ச்சி இல்லை, உடல் வளர்ச்சி இல்லை, மன வளர்ச்சி இல்லை. அப்படி ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தெல்லாம் இப்படியெல்லாம் சொல்றதுக்கு இந்த சுகர்நாடி என்ன சொல்லுது, அதனுடைய விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சுகர்நாடியில் மொத்தத்தில் லக்கணம் தான் பிரதானமானது. லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்கணும், ராசி நின்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்கணும், லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்கணும். இப்படி பலமாக இருந்தால் அந்த ஜாதகம் ஆளுமைத்திறன் படைத்தது. அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், உடல் வளர்ச்சிக்கும், உயிர் வளர்ச்சிக்கும், மன வளர்ச்சிக்கும், சிந்தனை ஆற்றல் உள்ளவன் எந்த காரியத்தையும் தெளிவாக செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கணம் மூலம் 3ஆம் பாதத்தில் நிற்குது. அந்த மூலத்துக்கு 3ஆம் மூலத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே யார் காலில் இருக்கிறாருன்னா செவ்வாய் காலில் இருக்கிறார். அந்த செவ்வாய் யாரோட காலில் இருக்குன்னா குரு காலில் இருக்கிறாரு. அந்த குரு சுக்கிரன் காலில், சுக்கிரன் நீசம். லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி நீசம். என்னங்க 4 பக்கம் பார்க்குறேன். ஆமாம், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு 4 திசையிலையும் அந்த கிரகம் பலம் பெற்றாதான் லக்கணம் வலுப்பெற்றதாக அர்த்தம். இப்போ நீசமாயிருச்சு, லக்கணம் நீசமாயிருச்சு. லக்கணங்கிறது உயிர். சரி, அடுத்தது சந்திரன் உடலாதிபதி, மனதுக்காரகன் உடலாதிபதி.
சந்திரன் யாரு காலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் காலில் இருக்குது, சூரிய நேசம். இப்போ உடலாதிபதி மனநமும் கெட்டு போயிடுச்சு. லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. அந்த லக்னாதிபதி சுக்கிரங்கால், அந்த சுக்கிர நேசம். அப்போ லக்ன நின்ற நட்சத்திர நீசம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம், உடலாதிபதி சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி நீசம். இந்த இப்படி அமைப்பு பெற்ற ஜாதகத்துக்கு கூலமுட்டைன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த கூலமுட்டை என்ன பண்ண எதுவும் செயல்படாது. அப்போ லக்னம் கிடக்கூடாது, ராசி கிடக்கூடாது, லக்னாதிபதி கிடக்கூடாது. அப்படி கெட்டு போயிடுச்சுன்னா ஆண்டிசம், உடல் வளர்ச்சி இல்லை, மன வளர்ச்சி இல்லை, உயிர் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஆமாண்ணாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து 2 முடிஞ்சு 3 நடக்குது. 3 வயசு என்னங்க, 1.5 வயசுலேயே இப்போ செல்ல நோண்டுது. இப்போல்லாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த உள்ள போய் செல்ல நோண்டுது, அதுங்க எதோ பண்ணுதுங்க. அந்த அளவுக்கு நாம கூட பண்ண முடியாது. அப்போ இந்த குழந்தை படுத்த படுக்கையாக தான் இருக்குது. ஏதோ பால் கொடுத்தா சாப்பிடுதான், மலம் போகிறது தெரியாது, எந்திரிச்சு நடக்க தெரியாது, சிந்தனை கிடையாது, ஆற்றல் கிடையாது. இது இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு நம்ம இப்படி சொன்னோம். அந்த அம்மா பாருங்க, எனக்கு வந்து இந்த அம்மா எனக்கு நான் பதில் சொல்லி முடிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பியிருக்குது. அது நம்ம தலைவர் கூட படிக்கிட்டான். எக்காரணத்தை கொண்டு எப்படியாச்சும் இந்த குழந்தைய நல்லா பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா, அதுக்கு ஏதாவது கோயிலுக்கு போய் ஏதாவது பண்ண முடியுமா, அதை சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட அனுப்பிவிட்டுருக்குது. அந்த அம்மாட்ட நாம் சொன்னேன், பாருமா ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தை பார்த்து இந்த கர்மாவை பார்த்து சொல்லலாம், இப்படி இருக்குது, இந்த குழந்தை ஒரு ஆண்டிஸ் தான், எந்திரிக்காது, நடக்காது, பேசாது, இது வாங்கின வரம் இப்படி தான், இது பேசாது, நடக்காது, தீர்க்க ஆயுளும் இருக்காது. இது சோதிடத்தில் சொல்ல முடியும். ஆனால் இந்த குழந்தைய ஜோதிடர்கள் பரிகாரம் பண்ணி ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டி போய் பரிகாரம் பண்ணி இந்த குழந்தைய நல்லா பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அது என்னுடைய தீர்க்கமான முடிவை, பண்ண முடியாது. ஆனால் இந்த அம்மா வந்து என்னகிட்ட ஜாதகம் பார்த்த மாதிரியே தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்துக்கிறாங்க. குழந்தை நல்லா இருக்குது, நல்லா படிக்கும், ஆடும் பாடும் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் இப்படி சொல்லி குழந்தைக்கு இப்படி சரியில்லைன்னா இந்த பரிகாரம் பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணு நிறைய சொல்லிக்கிறாங்க. அந்த அம்மாவும் அந்த பரிகாரம் தான் என்னிட கேட்குது. அந்த அம்மாவும் அந்த பரிகாரம் கேட்குது. நான் சொல்லிட்டேன், பரிகாரம் என்னால் இல்லை, எந்த ஜோதிடராலும் பரிகாரம் பண்ணி இந்த ஜாதகத்தை குணப்படுத்த முடியாது. அந்த அம்மா 1 லட்ச ரூபா தரங்குது. அந்த அம்மா 1 லட்ச ரூபா தரங்குது, அந்த குழந்தைய நல்லா பண்ணிட்டான். ஏன்னு கேட்டு இந்த அம்மா ஏன்ட்ட ஜாதகம் பார்த்த அம்மா, அந்த அம்மாவுடைய மகளுடைய பொண்ணு பேத்தி 10 வருஷம் தவறு இருந்து குழந்தை பெற்றாங்களாம். ஆனால் அந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சு. அதனால 1 லட்சம் தரங்குது, நீங்க 10 லட்சம் கொடுத்தாலும் இந்த குழந்தைய நல்லா பண்ண முடியாது. அடுத்து சூரியன் திசை முடிஞ்சு சந்திரன் திசை வருது. அஷ்டமாதிபதி திசை எப்பவுமே ஒரு திசை, அஷ்டமாதிபதியாகட்டும் எந்த 12 பாவத்தின் அதிபதி திசையாக கூட இருக்கட்டும், ஒரு திசை நின்ற நட்சத்திராதிபதி நேசம் பெறக்கூடாது, வலுவிழந்து போயிடும். அஷ்டமாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசமானா ஆயுள் குறைபாடு. நான் சொல்லிருக்கிறேன், இப்படிதான் சொன்னேன். இந்த பொண்ணுக்குமே சூரிய திசை முடிஞ்ச சந்திர திசை வரும்போது ஆயுள் பங்கம் ஏற்படும், அதை பார்த்துங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் பரிகாரம் பண்ணி நல்லா பண்ண முடியும்னா முடியாது. பண்ண சொல்லுங்க, எத்தனை லட்சம் நாள் நம்ம தரோம், பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இது என்னுடைய கான்செப்ட். பரிகாரம் என்பது அவங்களுடைய கர்மா வாங்கினதை மாற்ற முடியாது. அதனால் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணி நல்லா பண்ண முடியாது. ஆனால் இந்த கர்மாவை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும். அதுக்கு பரிகாரம் பண்ணி மாற்றலாங்கிறது வேலையாகாது அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கம். எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் நீசமாகுதான்னு பார்த்துக்கணும். அந்த நீசமான நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நீசமான நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கக்கூடாது. இப்போ லக்னாதிபதி இருந்துச்சுன்னா வீக்கு தான், அஷ்டமாதிபதி இருந்தால் ஆயுள் குறைபாடு தான், 10ஆம் அதிபதி இருந்தால் தொழிலில் பாதிப்பு இருக்கும். இப்போ நீச ஒரு கிரகம் ஆயிடுச்சுன்னா பலம் இழந்துடும். எங்கள் சுகர்நாடியில் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பெற 3, 6, 8, 12 போகக்கூடாது, நீசம் பெறக்கூடாது, அஸ்தங்கம் பெறக்கூடாது, மிருத்வி பாகி போகக்கூடாது, சந்திக்க வரக்கூடாது. ஒரு கிரகம் பலம் பெறத்துக்கு 26 விதமும் எழுதியிருக்கிறோம். 26 விதத்தில் பலவீனப்படும். பலமா பலவீனமா தான் ஜோதிடமே. நீங்க ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. ஜோதிடம் என்பது ஒரு கிரகம் பலமா பலவீனமா இவ்வளவுதான். இப்ப லக்னம் பலம் பெற்றாதான் ஆளுமை திறமை இருக்கும். லக்னம் பலம் பெற்றால் அவனுடைய செயல்பாடு நல்லா இருக்கும். 10ஆம் பாவம் பலம் பெற்றா லக்னம் பலம் பெற்று 10ஆம் பாவம் பலம் பெற்ற தொழில் நல்லா இருக்கும். நீங்க இப்படியே 12 பாவத்தையும் எந்தெந்த பாவங்கள் பலம் பலவீனம் இப்படிதான் எங்க சுகர்நாடியில சுகர்நாடி என்ன ஜோதிட 2000 விதி எழுதியிருக்கிறேன் நான். அந்த 2000 விதியில் தான் இப்படிதான் நான் எழுதியிருக்கிறோம். அப்படி நாம அப்படிதான் எங்க சுகர்நாடியில பலன் சொல்லும்.
அப்ப நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இது வந்து எங்களுடைய சுகநாடியோட முறை. இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. எங்க உலகம் ஃபுல்லா எங்க மாணவர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப கூட நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கிற என் மாணவர் தான் சிவகுமார். அவரும் இப்போ 4-5 மாதம் வரதில்லை, எங்க குழுவிலையும் வரல. வேறு கேட்டால் அவர் அரசியல் பண்ண போயிட்டார். நான் இந்த திருச்செங்கோடு மாவட்ட தலைவராகிறாராம். அதாவது நான் அரசியல் பண்ண போயிட்டேன் குருவே, இந்த எலெக்ஷன் முடிச்சுட்டு வரங்கிறார். அவரு அவங்கவுங்க விருப்பம், அரசியல் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், ஜோதிடம் பார்க்கலாம், ஆய்வு பண்ணலாம். அது பேர் எங்க சுகர்நாடியில் சொல்லக்கூடிய விதிமுறை இதுதாங்க. ஒரு கிரகம் பலம் பெற்று இருக்குதா, அந்த பலம் பெறத்துக்கு 26 முறை இருக்குது, பலவீனம் பெறத்துக்கு 26 முறை இருக்குது. இதை ஆய்வு பண்ணி தான் நாங்கள் வந்து ஜோதிடம் வந்து எங்கள் சுகர்நாடியில் சொல்லுவோம். சரி, இப்போ இந்த குழந்தைக்கு ஆயுள் பலமும் கம்மி, உடல் வளர்ச்சி இல்லை, அதை முடிச்சாச்சு, அதை இருக்கட்டும். அந்த அம்மா என்கிட்ட கேட்டுக்கிறது பரிகாரம் பண்ண முடியாது, அதை விட்டுடலாம். அடுத்தது இன்னொரு ஜாதகம், உங்களுக்கு வந்து இன்னொரு ஜாதகம் நான் சொல்கிறேன். அதேமாரி இந்த ஜாதகம் சுகர்நாடியில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்கள். இது ஒரு ஆண் ஜாதகம். மதுரையிலேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. 12/4/1986 8:40 PM போட்டுங்க, மதுரை போட்டுங்க. விருச்சக லக்னம், லக்னத்தில் சனி, லக்னத்துக்கு 2ல் செவ்வாய் மாந்தி, 4ல் குரு, 5ல் சூரியன் புதன், 6ல் சுக்கிரன் ராகு, 7ல் சந்திரன், 12ல் கேது. இது ராசி கட்டம். அதே நவம்சம் போட்டுங்க. நவம்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடக லக்கணம் வரும். லக்கணத்திலே புதன், சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன், துலாலில் மாந்தி, விருச்சகத்தில் சனி, தனுசில் கேது, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் குரு சனி, மிதுனத்தில் ராகு. இது ஒரு ஆண் ஜாதகம். பிறந்த காலத்தில் சூரியன் திசை 1 வருஷம் 2 மாதம், சூரியன் திசை 1 வருஷம் 9 மாதம் 2 நாள், நடப்பு குரு திசையில் சனிபத்தி. நம்மகிட்ட ஜாதகத்தை அனுப்புனாங்க. அங்கே எப்பவுமே நான் சொல்லுவேன், எப்படி ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து வைப்பாங்க, ஓப்பன் மைக் வச்சுக்கிங்க, நான் ஜாதகம் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை சொன்னேன். வயசு, திசபுத்தி நடக்கிறது, லக்னம், ராசி சொல்லிட்டு சொன்னேன். இந்த ஜாதகனுக்கு 40 வருஷம் நடக்குது, இதுவரையும் குழந்தை பாத்தியம் இல்லை, இனிமேலும் குழந்தை பாத்தியம் கிடைக்கிறது இந்த ஜாதகத்தில் கம்மி அப்படின்னேன். கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள்னு கேட்டேன். கல்யாணம் ஆகி இந்த ஜாதகனுக்கு 15 வருஷம் ஆகுதான், இது வரைக்கும் குழந்தை பாத்தியம் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் இந்த இயற்கையாக குழந்தை பாத்தியம் இல்லை, டெஸ்ட் டியூப்பில் வச்சிங்கன்னா கூட குழந்தை நிற்காது அப்படின்னு. 2 முறை டெஸ்ட் டியூப்பில் வச்சு பார்த்துட்டாங்க, குழந்தை நிற்கலை. சரி, இப்போ டெஸ்ட் டியூப்பில் வச்சாலும் குழந்தை நிற்கலை, இயற்கையாக குழந்தை இல்லை. அப்போ அதுக்கு என்ன விதிமுறை வேணும் இல்லையா? ஜோதிடம்னா விதிமுறை இருக்கணும், சுகர்நாடினாலும் விதிமுறை இருக்கணும். அப்போ நம்ம வந்து விதிமுறைகளை நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரு செகண்டுக்குள்ள ராசி கட்டம் நவாம்சம் ஒரு பேப்பர் தான், வெள்ளை பேப்பர் வச்சுருப்போம் நாங்கள். அப்போ இங்கே பாருங்க, 5ஆம் பாவம் தான் புத்திர பாக்கியம். 5ஆம் பாவத்துக்கு உள்ள கிரகமும் புத்திரத்தை கொடுக்கும், 5ஆம் அதிபதியும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். இது ஒரு பாயிண்ட் வச்சுங்க. அடுத்தது 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் குடும்ப அபிவிருத்தி. நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன், உங்களுக்கு 2ஆம் பாவம் பலமாக இருக்கணும். 2ஆம் பாவம் நான் பலமாக இருந்தால் தான் குடும்ப அபிவிருத்தி. ஒரு ஆணும் பெண்ணும் 2 சேர்ந்து இருக்கும்போது குடும்பம் 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க, 2ல் செவ்வாயும் மாந்தி இருக்கு. செவ்வாய் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூராட 1ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ 2ல் உள்ள கிரகம் நின்ற நட்சத்திரம் 6க்கு போச்சு. பாருங்க, 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் 2ஆம் அதிபதியும் நின்ற நட்சத்திராதிபதி 6க்கு போனா இந்த பொருள் என்னது? 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகம், இந்த பொருள் என்னது? 2ஆம் பாவம் நம்ம பொருள். இந்த பொருள் 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் 6க்கு போனா அடுத்த போயிடும். இப்ப 5க்கு போயிடுச்சு. இதுதான் எங்களுடைய சுகர்நாடி. 2ஆம் அதிபதி என்னுடைய பொருள், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய குடும்பம். அது நின்ற நட்சத்திரம் 6க்கு போனா இந்த பாட்டில் என்னது? இது 5க்கு போயிடுச்சு, அடுத்த போயிடும். அப்ப நமக்கு அந்த பொருள் பயன்படாது, உதவாது. சரி, 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் பலன் இழந்துருச்சிங்களா? அப்ப 5ஆம் அதிபதி பார்க்கணும். 5ஆம் பாவத்தில் பாருங்க, அஷ்டமாதிபதி நீசமா இருப்பார். எதுவுமே இந்த பாட்டில் தண்ணி வச்சிங்கன்னா இந்த அடியில் வந்து ஹோல்ஸ் இருக்கக்கூடாது, ஓட்டம் தான் போயிடும். 5ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நீசம், சூரியன் அதில் தான் இருக்கிறார். இந்த சூரியன் யாரோட காலில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் அந்த புதங்காலில் தான் இருக்கிறார். அப்போ 5ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும்
அந்த ஹோல்சேல் கூட தண்ணி நிக்கல போயிடுச்சு. சரி, 5ஆம் அதிபதி எப்படி நிலையில இருக்கிறார்? 5ஆம் பாவம் தான் பலமா இருக்கணும். 5ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். யாரு? குரு. அந்த குரு யாரோட காலில் இருக்கிறார்? அந்த குரு ராகு காலில் இருக்கிறார். சதயம் சதயம் 4ல் இருக்கிறார். அந்த குரு நின்றதுக்கு ஆறுக்கு போச்சு. அப்ப அவனுக்கு அந்த 5ஆம் அதிபதியும் பலன் இல்லை, லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியும் பலன் இல்லை, லக்கணத்துக்கு 5ஆம் பாவத்திலையும் பலன் இல்லை. அப்ப இப்ப 2, 5 பலன் 6க்கு போச்சுன்னா ஒரு குடும்பம் குழந்தை குட்டி உற்பத்தி ஆகாது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு 2 முறை டெஸ்ட் டியூப்ல 2 லட்சம் ஒரு தப்பா டெஸ்ட் டியூப்ல குழந்தை வச்சீங்கன்னா 2 லட்சமா, அந்த 2 லட்சம் வச்சது 2 தப்பா வச்சு போயிடுச்சுட்டார். இப்ப அவரும் கேட்கிறார் பரிகாரம். நான் பரிகாரம் சொல்வது இல்லை. நீங்க டெஸ்ட் டியூப் முறையோ இல்லை இயற்கையில் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு அந்த மெடிசன் மூலம் ஏதாவது நீங்க என்ன குழந்தை எடுத்துக்கலாம், பெற்றுக்கலாம், தத்து எடுத்துக்கலாம். பரிகாரம் என்பது நம்மகிட்ட கிடையாது. பரிகாரம் சொல்லி ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஜோதிடர்கள் நான் பரிகாரம் பண்றேன், நான் கோயிலில் கூட்டி போய் பரிகாரம் பண்ணிடுவேன், இல்லை அதை மாற்றி வைக்கிறேன், 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றேன், 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றேன், நீங்க பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனா கர்மாவே வெல்ல முடியாது. இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பாவம், ஒரு ஜாதகத்தில் எந்த பாவம் எங்க போயிருக்குது, இதுதான் பாவனம். இப்ப 2ஆம் அதிபதி 6க்கு போனா உங்களுக்கு அந்த குடும்பத்தில் அபிவிருத்தி வராது. 2ஆம் பாவத்தில் 24 காரகம் கொடுத்துக்கிறாங்க. அந்த 24 காரகத்தில் குடும்ப அபிவிருத்தின்னு ஒரு காரகம் இருக்கு. அப்ப அந்த குடும்ப அபிவிருத்தின்னு என்ன? ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தணும். 2ஆம் பாவம் தான் மெயின் ஆக்கணும். இது 2 நல்லா இருக்கணும். அடுத்து 3ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். அது ஆணுக்கு வீரியத்தன்மை கொடுக்கும். 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். லக்னம் நல்லா இருக்கணும். லக்கணம் 2, 3, 5 பலமா இருந்தா தான் அவன் குழந்தை பெற்றுக்க முடியும், குடும்பம் நடத்த முடியும். 2ஆம் இடம் குடும்ப அபிவிருத்தி. இப்படி நம்ம எங்க சுகநாடியில் விதிகள் நல்லா அற்புதமா இருக்கும். இப்போ ஒவ்வொரு பாவத்தையுமே நம்ம பார்த்துக்குவோம். லக்கணம் ஒரு செகண்டில் பார்த்துருந்தோம். லக்கணம் பலமா இருக்குதா, லக்கணாதிபதி ராசி பலமா இருக்கா, 2ஆம் பாவம் பலமா இருக்கா, 3ஆம் பாவம் பலமா இருக்கா, 4 பலமா, 5 பலமா, 12 பாவமும் பலம் எப்படி பலவீனம் எப்படி ஒரு செகண்ட்ல பார்த்துக்கணும். பார்த்துட்டு அவனுக்கு சொல்லிடலாம். அப்ப இதுல நீங்க நிறைய பாருங்க, நாங்க எங்க சுகர்நாள் நிறைய விதிமுறையை நான் சொல்றேன் பாருங்க. இப்படி எல்லாம் ஆய்வு பண்ணி அவனுடைய ஜாதகனுடைய பலாபலன் என்ன, அந்த கர்ம வாங்கின பலன் என்ன, அந்த கர்மாவை ஜோதிடர்கள் சொல்லத்தான் முடியும். நான் பரிகாரம் பண்ணி மாத்திரன்னா பல லட்சம் பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய இருக்குது பிரச்சனை. ஜோதிடர் நீங்க பாருங்க, ஜோதிடர்கள் ஊர்ல போய் எல்லாம் கூட பரிகாரம் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஜோதிடரே பெண்ணுல இருந்து ஆண்ல இருந்து அவங்க குடும்பத்திலே 1008 பிரச்சனை இருக்குது. கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பெற்று போட்டு ஒரு லேடிஸ் ஜோதிஷிக்கா ஒரு லேடி அது ஓடி போச்சு. அது இப்ப எங்க மீட்டிங்ல ஜோசியத்துல பேசுது, அளவில்லாத பரிகாரம் சொல்லுது. நான் என்ன சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்குதுல்ல, உன் பிரச்சனைய ஏதாவது ஒரு கோயில போய் பரிகாரம் தீர்த்துக்கலாம்ல. நான் பேர் கூட சொல்லுவேன், அந்த ஜோதிடர பேர் கூட சொல்லுவேன், அட்ரஸ் சொல்லுவேன். ஆனா யூடியூப்ல போயிட்டு இருக்கும்போது அசிங்கமாயிரும். ஆணுக்கு ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஆணுக்கு 1000 பேர் இருக்குது, ஆணுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, பொண்ணுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. உங்க பிரச்சனையே தீர்க்க முடியல, நீ அடுத்தவனுக்கு போய் பரிகாரம் பண்றேங்கிற பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் ஒவ்வொரு பிரச்சனை என்னென்ன இருக்குதுன்னு நான் ஆய்வு பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சங்க தலைவரை கடக ராமசாமிய நானும் நம்ம திருச்செங்கோட்டிலிருந்து கண்ணன் 2 பேரும் ஒரு அந்த மீட்டிங் வந்தோம். உள்ள போகும்போத நானும் கண்ணன் சொன்னான், தலைவரை அடுத்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் தலைவர் பதவி இருக்கா தலைவர் அண்ணன். அவர் ஏன்னா கோச்சிக்கல, எந்திரிச்சு ஒரு 12 மணிக்கு மைக்கை வாங்கி தலைவர் பதவி காலியாவது அடுத்த மாதம் யார் ஏற்றிக்கிட்டு அவர் கேட்டார். அப்ப அவருடைய மரணத்தை நமக்கு தெரியுது இல்ல. மீன லக்கணம், 5ல சந்திரன், சனிக்காலு, சனி 3, 8, 12 தொட்டுருச்சு. சனி சந்திரன் திசை சனி புத்தி அவர் மரணத்தை கொடுத்துருச்சு இல்ல. மரணத்தை டிக்ளேர் பண்ணுங்க ஜோதிடர்னா. ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகம் எப்ப இறப்பாங்க டிக்ளேர் பண்ணி பண்ணணும். அதுதான் ஜோதிடத்துக்கு அழகு. நீ அதெல்லாம் விட்டுற, மரணத்தை டிக்ளேர் பண்ண தெரியல, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற 1000 குற்றங்களை தெரியல. ஆனா அடுத்தவங்களுக்கு தான் பரிகாரம் பண்ற, அடுத்தவங்களுக்கு தான் பரிகாரத்தை கூட்டி போற. இதெல்லாம் ஜோதிடர்களுடைய வீக்னஸ் தான். ஜோதிடம் என்பது சயின்ஸ் தான். ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்ல வேணும், அதுதான் ஜோசியம். சரி, அது 1000 நீங்க எதோ பண்ணிக்க, நான் உங்க சப்ஜெக்டுக்கு வரல, நான் சொல்றேங்க கேளுங்க.
இப்ப இந்த பையன் ஜாதகத்திலேயே இப்ப இவங்களை கேட்டுறாங்க, அடுத்தபடியா அப்பாவை கேட்பாங்க, அம்மாவை கேட்பாங்க, அத்தை கேட்பாங்க, மாமு கேட்பாங்க. எங்க சுகர்நாடியில் சொல்றேங்க கேளுங்க, அப்பாவை கேட்கறாங்களா, நீங்க எந்த ஜாதகம் யாரா இருந்தாலும் சரி, 12 பாவத்துல சூரியன் எங்க இருந்தாலும் சரி, சூரியன் என்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்சம் நட்பு பெற்று லக்ன சூரியல் பார்த்தா அப்பாவுக்கு நல்லா இருக்குதும்பாய். அருமையா இருக்குது, எங்க அப்பா நல்லா இருக்கிறாரு, தொழில் எங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, என்னால சம்பாதிக்க முடியும் ஜாதகம் சொல்லுவான். அதே சூரியன் கேந்திரம் திரிகோணத்துல கூட இருக்கட்டும், அவர் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகமாக்கா ஒப்பம் காலிப்பாம்பாய். உங்க அப்பா முடிஞ்சு போயிட்டு காலியம்மா ஆமாம்பான். இப்ப உதாரணத்துக்கு அடுத்து அத்தை கேட்பான். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, தனுசு லக்கணம் ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்த்தேன், தனுசு லக்கணம் அப்பனுக்கு கேட்டான், அம்மாளுக்கு கேட்டான், எங்க அத்தைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டான். தனுசு லக்கணம், லக்கணத்துக்கு 9ல் சுக்கிரன் உட்காந்துக்கிறாரு. அந்த சுக்கிரன் உட்கார்ந்த நட்சத்திரம் வந்து மகங்கால, அந்த அதிபதி கேது உச்சம் விருச்சகத்துல. இப்ப ஒரு விதிமுறை சொல்றேன், இதை நல்லா கேட்டுங்க. அந்த பையனுடைய லக்கணம் தனுசு லக்கணத்தை மறந்துருங்க. என்ன உறவுக்காரத்தை கேட்கிறாங்களோ அந்த உறவுக்காரத்துக்கு கிரகம் எங்கிட்டு போய் பாருங்க. இப்ப அந்த பையன் கேட்டான், எங்க அத்தைக்கு எப்படின்னு கேட்டான். நான் பார்த்தேன் சுக்கிரன் எங்க இருக்காருன்னு போய் பார்த்தேன், லக்கணமா போட்டுக்குவேன். தனுசு லக்கணத்துக்கு 9ல் சுக்கிரன், அதை லக்கணமா போட்டுக்கிட்டேன். அந்த சுக்கிரன் உட்கார்ந்த நட்சத்திரம் யாரு, மகம், மக நட்சத்திரம். அந்த அதிபதி யாரு, கேது. அந்த கேது சிம்மத்துக்கு 4ஆம் பாவத்துல உச்சம். நான் சொன்னேன், உங்க அத்தைக்கு வண்டி வாங்கின சின்னது இருக்கும், வீடு மாடி வீடு கட்டிருப்பீங்க, சொத்து சுகம் நிறைய இருக்கும். உங்க அத்தைக்கு ஏகப்பட்ட சொத்து, உங்க அத்தை கோடீஸ்வரி அவ பல கோடி அதிபதி எங்க அத்தைன்னு விட்டான். இப்ப எப்படி விதி கொண்டு போகுது, எப்படி விதி பாருங்க. இவன் லக்கணத்தை மறந்துருந்தான். அந்த சுக்கரன் எங்க இருக்கிறாரு, அத்தனை சுக்கரன் தான், அதை லக்கணம் போட்டு அவர் நின்ற நட்சத்திராதிபதி தனக்கு அந்த சுக்கரங்கிற இடத்துல இருந்து 1, 4, 7, 10, 1, 5, 9 திரிகோணம் கேந்திரத்துல ஆட்சி உச்சம் நட்பு பெற்று இருக்குதா, அத்தை சோரா இருப்பான். சரி, இப்ப அந்த சுக்கரன் கேது காலில் இருக்குது, கேது போய் நீசம் ரிஸ்பத்துல. நான் ஒரு ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. ராகு கேது ரிஸ்பத்துல நீசம், ராகு கேது விருச்சகத்துல உச்சம். இது எங்க சுகர் நாடி. அண்ணன் வந்து ராகு கேதுக்கு வந்து மாற்றி கூட சொல்லலாம், நான் அண்ணனை பத்தி தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா தனக்குடைய நாங்க ஆரம்ப காலத்திலே பார்க்கிறோம். ராகு கேது ரிஸ்பத்தில் நீசம், விருச்சகத்துல உச்சம். எங்களுக்கு சுகர் நாடியில எங்க ஜோதிட குருமார்கள் சொல்லி கொடுத்தது எனக்கு அதான். அப்ப சுக்கரன் என்ற நட்சத்திராதிபதி நீசமான அத்தை சொத்த, அத்தைக்கு வாழ்க்கை இருக்காது, அத்தை பிரச்சனை, அத்தை வச்சு பிழைக்க மாட்டேன்னு ஆமாம்பா. நீங்க எந்த உறவுகாரத்தை எடுத்தாலும் சரிங்க, அந்த உறவுகாரத்தை இருக்கிற இடத்துல போய் லக்கணம் போட்டுக்கணும். அப்ப சூரியனை போடுறாங்க. இப்ப வந்து அதே தனுசு லக்கணம், லக்கணத்துல சூரியன் வந்து சுயக்கால் இருக்குது. அப்ப வர்க்கோத்தம் பெற்றுவார், வர்க்கோத்தம் பெற்றுவார். அப்ப வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் ஆட்சி பலனை தரும். லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி லக்கணத்துல. உங்க அப்பன் பேர சொன்னா ஊரே கேட்கும், ஊருக்கே தெரியும் அப்படின்னு. எங்க அப்பன் தான் அந்த ஊருக்கே பிரசிடன்ட் ஒருத்தன். நீங்க இந்த மாதிரி ஒரு உறவுக்காரங்க என்ன கேட்கறான், அந்த உறவுக்காரத்துக்கு கொண்டு போலாம். நீங்க ஒரு கிரகம் வந்து பலம் பெறத்துக்கு பலவீனம் பெறத்துக்கு 26 விதமா நான் கற்று சொல்றேன் இல்லைங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேதகன் இருப்பான். இப்ப சூரியனுக்கு வேதகன் யாரு சொல்ல, சூரியனுக்கு வேதகன் யாரு, சுக்கிரன். சூரியன் சுக்கிரங்காலில் இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. அப்ப சுக்கிரங்காலில் வேதகன் கால் வாங்கிருச்சு, சூரியன் பலம் வந்துருச்சுன்னு சொல்லவே கூடாது. அப்ப சூரியன் சுக்கிரங்காலில் இருக்குது, வேதகன் காலில் இருக்குது அப்படின்னா அந்த வேதகன் பலன் இழந்திருக்குதா, பலம் பெற்றிருக்கிறான்னு பார்க்கணும். இப்ப இதுலயும் கூட 2 விதமா பார்க்கணும். மகர லக்கணமா இருந்த சூரியன் சுக்கிரங்கால வாங்கி, அப்ப சுக்கிரன் பலம் பெறணுமா பலவீனம் பெறணுமா, இதுதான் ஜோசியம். தனுசு லக்கணத்துக்கு சூரியன் சுக்கிரங்கால வாங்கி இங்க சூரியன் பலம் இழக்கணுமா பலம் பெறணுமா, இதுதான் ஜோதிடம், இதுதான் ஜோதிடம், இதுதான் விதிமுறை. தனுசு லக்கணத்துக்கு சூரியன் சுக்கிரங்காலம் பரணி பூரம் பூராட வாங்கினா சுக்கிரன் நீசமானா அப்பனுக்கு 8 திக்கும் புகழ் இருக்கும், அப்பனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கும். அதே மகர லக்கணத்துக்கு சூரியன் பரணி பூரம் பூராட வேதகன் கால் வாங்கி சுக்கிரன் ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி பெற்றான், அப்ப நல்லா இருப்பான். அங்க அந்த இடத்துல அப்பன் பலம்
பலவீனம் பெறக்கூடாது, பலம் பெறக்கூடாது. ஏன்னா அஷ்டமாதிபதி நீங்க உரிச்சுதான் பார்க்கணும். டெல்லி கணேசன் ஒரு பாடல்ல சொன்னார், மண்ணை தோன்றி தண்ணீர் பார்க்கும் என் அருமை தங்கச்சி, நான் என்னை நோண்டி ஞானம் பெற்றேன், இதுதான் என் கட்சியும் பாரு. அது மாதிரி ஜோதிடத்துக்கு அறிவு ஞானம் வேணும், நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நானும் ஜோசியம் எங்க கனகராமசாமி மீட்டிங் இருக்கும்போது சொல்லுவாங்க, அந்த தாய் சங்கத்தில் கூட சொல்லுவாங்க, ஆத்திரமட்டி ஈஸ்வரமூர்த்தி கூட சொன்னார் ஒரு நாள், ஞாபகம் வச்சுக்கிறேன். சித்திரை மாதம் பஞ்சாங்கம் வாங்குறான், வைகாசி மாதம் படிக்கிறான், ஆவணியில பெயர் போடுகிறான் டாக்டர் பட்டம். அப்படிப்பட்ட ஜோதிடம் சொல்றதுக்கும் அப்படி ஒரு போலியான பட்டம் பெற்றவனுக்கும் சோதி சொல்ல முடியாதீங்க. சோசி வராது அவனுக்குலாம். குறைஞ்சது ஒரு 20 வருஷமாவது ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணணும். ஜோதிடத்தை ஊரணும் 20 வருஷம். அது எங்க சுகர்நாடி முறையில் வந்து தெளிவா ஜோதிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா விதிமுறைகளை சொல்லித்தரோம் எங்க சுகர்நாடி தான். எப்படிங்க? அப்ப ஒரு கிரகம் பலம் பெறதா பலவீனமாகதான் பார்க்கணும். எந்தெந்த லக்கணத்துக்கு பலம் பெறணும், எந்தெந்த லக்கணத்துக்கு பலம் பெறக்கூடாது, இது எல்லாம் இப்படி பிரிச்சு உரிச்சு பார்க்கணும். அப்ப உரிச்சு பார்த்தீங்கன்னா தான் ஜோசியத்தை சொல்ல முடியும். சும்மா வந்து ஜோசியத்துல சித்திரை மாசம் பஞ்சாங்கம் வாங்கி வைகாசி மாசம் படிச்சுட்டு ஆவணி மாசத்துல டாக்டர் பட்டம் போட்டுக்கிட்டு நான் யூடியூப் சேனல் நான் பேசுறேன், மிகப்பெரிய ஜோசியர், அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன், ஆல்சி முட்டாய் வாங்கி பஸ்ஸில் போட்டா வீடு கட்டி விடுவேன், பிரிட்டானியா பிஸ்கெட் வாங்கி பஸ்ஸில் போட்டா தோட்டம் தோறு வாங்கி விடுவேன்னு இப்படி எல்லாம் சொல்லி இருந்தா சோசியம் சிரிக்காது, பலிக்காது. ஜோதிடத்துக்கு முதல்ல வந்து உங்களுக்கு விதிகள் நிறைய வேணும். ஒரு 2000 விதிகளாச்சும் வேணும். அப்படி இல்லாத ஜோசியம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜோதிடத்துக்கு விதி வேணும். ஒரு வியாபாரம் பண்ணா மூலதனம் பொருள் பணம் வேணும். வியாபாரத்துக்கு போனீங்கன்னா பணம் வேணும், மூலதனம் வேணும். அவன் சொல்லுவான், ஒரு வியாபாரம் பண்ணா மூலதனம் வேணுமா, மூளையும் இருக்கணும் பணமும் இருக்கணும், அவன் தான் வியாபாரத்தில் வின் பண்ண முடியும். நீங்க ஜோதிடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட விதி வேணும். இப்ப ஜோதிடத்துல ஏகப்பட்ட விதிகள் சொல்றாங்க, கோடிக்கணக்கான விதி இருக்குது, லட்சக்கணக்கான விதி இருக்குது. நீங்க அத்தனை விதியெல்லாம் பொருத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோதிடம் சொல்ல முடியாது. திதிசூனி ஆயிடுச்சு இந்த ராசிக்கு, இந்த திதிக்கு இந்த திதிசூனி ஆயிடுச்சு, வத நட்சத்திரத்தில் நிற்குது, இதை எல்லாமே நீங்க பார்த்து பார்த்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து நீங்க சொல்றதுக்கு அதுக்கு வித்தியாசமா இருக்கும். எங்க சுகர் நாடு எல்லாம் இந்த திதி யோகம் கரணம் யோகி அவயோகி திதிசூனியெல்லாம் எங்களுக்கு எடுத்துக்கவே இல்லை. நான் கேட்டேன் எங்க குருநாதரை, எனக்கு வந்து திருச்சியில் இருக்கிற குருநாதரை கேட்டேன், இந்த திதி யோகம் கரணத்தெல்லாம் சொல்லிச்சோம்ல அதெல்லாம் படிக்க மாட்டேன், அதெல்லாம் எங்க இருக்குது எந்த கடையில் இருக்குதுன்னு தான் கேட்டேன். அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஒரு அவர் வந்து இன்னொன்று பாருங்க, கை சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெசவு நெய்கிறவங்கள கணக்கு வைப்பாங்கல்ல, இந்த என் ஜெல்லு சோட்டு தான் இருக்கும், 1 லட்சம் ஜாதகம் எழுதி கொடுத்துருப்பார். 1 லட்சம் ஜாதகம் மேலே தான் அவர் எழுதி கொடுத்துருப்பாரு. ராசி கட்டம் நவாம்ச கட்டம் டேட்டா பர்த்து பிறந்த நேரம் திசை பற்றி இதை தவிர எதுவுமே போட மாட்டார். அப்படி ஜாதகம் இப்படி வாங்கின உடனே அடடா இவனுக்கு என்ன 2-3 கல்யாணம் யோகமான கல்யாணம் மாட்டேங்குது, ஆனா கூடு மட்டும் பாரு. இப்படி பார்த்தோன்னு சொல்லுவாருங்க, அடடா ஒரு ஆஞ்சாவது வாங்குறாரு ஒரு 40 வருஷம், அடடா 2-3 கல்யாணம் யோகமான ஜாதகமாப்பா, ஆனா அத்தனையும் கூடு மட்டும் பம்பார். அசந்து போயிடணும். அந்த ஜாதகம் ஐயர அவர் ஐயர அதெல்லாம் கூட 2-3 கல்யாணம் பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டியை பற்றி ஒரு குடும்பம் பொழைக்க முடியுமா, எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு லாய்க் பண்ண மாட்டேன் பார்ப்பார். அப்ப அதுக்கு என்ன விதி சொல்லிக்கிறாருன்னா, புனர்பூசம் 1, 2, 3 9 கோள்கள் எந்த கோள்கள் இருந்தாலும் அது குரு, அதுக்கு நேர் ஆப்போசிட் 7ஆம் இடம் தனுசா, பூராட 1, 2, 3, 4 எந்த 9 சூரியன்ல இருந்து கேது வரைக்கும் 9 கோள்கள் இருந்தாலும் அது சுக்கிரன். அப்ப இதை நல்லா நோட் பண்ணிக்க. அடுத்தது குருவோட நட்சத்திரம் மறுபடியும் எங்க இருக்குது, துலான்ல விசாகம் 1, 2, 3 அதுக்கு நேர் ஆப்போசிட் மேசத்துல பரணி நட்சத்திரங்கம்மா 1, 2, 3, 4 இங்க குருவோட நட்சத்திரத்துல சூரியன்ல இருந்து 9 கோள்கள் இருந்தாலும் அது குரு. அங்க மேசத்துல பரணியில எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சுக்கிரன். அடுத்து கும்பத்துக்கு வந்துடலாம், பூரட்டாதி 1, 2, 3 அதுக்கு நேர் ஆப்போசிட்ல சிம்மத்துல பூராட 1, 2, 3, 4 இப்படி குருவோட நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவன் பல திருமணம் பண்ணிக்குவான். ஆனா திருமண வாழ்க்கை அவனுக்கு ஒத்து வராது, எந்த பொண்டாடி இருந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு குருநாதர் சொல்வார். இந்த விதி ஏதாச்சும் நூலில் படிச்சுக்கிறீங்களா பாரு, என்ன
நீங்க படிச்சிருப்பீங்களா? படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப நான் சொல்லிட்டேன்ல, அடுத்த நாள் எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, பாருங்க எனக்கு இப்படித்தான் இருக்கு, நீ சொல்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணி பொழைக்கிறேன்பா. இதுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று திருக்கணிதம், ஒன்று வாக்கியம். மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வாக்கியத்தான் பயன்படுத்துறாங்க. 100% ஜாதகத்தை அழகா சொல்லுவாங்க. வாக்கியம் ஒரிஜினல், வாக்கியம் பலிதம் சொல்றது உதவும். திருக்கணிதம் வாக்கியம் தோராயமா சொல்லலாம். நீங்க திருக்கணிதம் முழுமையா இருந்தாலும் சொல்ல முடியும், வாக்கியம் சொல்ல முடியாது. அது உங்க விருப்பம், அது உங்க அறியாமை. வாக்கியம் தெளிவா சொல்லும். நான் சொன்ன மாதிரி குருவோட நட்சத்திரம் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து, சுக்கரோட நட்சத்திரம் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து வாக்கியத்தில் கொண்டு வா காட்டு. நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட கூட்டினா 1,00,000 தான் பண்ண நஷ்டம் இருக்காது. வாக்கியம் தான் நம்பர் 1. வாக்கியம் தான். சரி, இந்த யூடியூப்ல போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி 20 முறை 25 முறையில் திருக்கணி தான் சாப்பிட்டு இருக்குது, எடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எங்க வாக்கியத்தை எடுக்கும் பார்க்கலாம். சொக்கத்தங்க சும்மா கிடைக்காது. நீங்க வாக்கியம் ஏதாச்சும் சும்மா டவுன்லோட் பண்ணி நான் வாக்கியத்தில் ஜாதகம் போடுற காட்டு பார்க்கலாம். இங்க சொல்லல, சொக்கத்தங்க அது கிடைக்காது. வாக்கியம் தான் நம்பர் 1. என்னுடைய சுகர் நாடிக்கு எனக்கு வாக்கியம் தான். நான் வாக்கியமும் சாப்பிட்டு வச்சுக்கிறேன், திருக்கணி சாப்பிட்டு வச்சுக்கிறேன். எந்த விதத்தில் ஜோசியம் கேட்கிறான்னு நான் போட்டு சொல்லுவேன். பெரும்பாலும் வாக்கியத்தில் போட்டு சொல்லுவேன். அப்ப நமக்கு வாக்கியம் நம்பர் 1 சொல்லுவேன். இப்ப சனி பயிற்சி கும்பத்துல இருந்து சனி மீனத்துக்கு போயிட்டார். 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தீங்கன்னா சனி கும்பத்தில் தான் போட்டு வைப்பேன், மீனத்தில் போட மாட்டேன். அப்படி ஒரு ஜாதகம் நான் பார்த்தேன். துலா லக்கணம் வாக்கியத்தில் கும்பத்தில் இருக்குதுங்க. துலா லக்கணம் சனி கும்பத்தில் இருக்குது வாக்கியத்தில், திருக்கணியத்தில் மீனத்தில் இருக்குது. ஒரு விதிமுறை சொன்னேன், அவனுக்கு ஒத்து வரல. வாக்கிய பஞ்சாயத்தில் போட்டு தட்டி பார்த்தேன், வாக்கியத்தில் சொல்லி போட்டேன், கரெக்டாக விட்டான். நீங்க உங்க ஜாதகத்தை கூட திருக்கணியத்திலையும் வாக்கியத்திலையும் போட்டு பலன் சொல்லி பாருங்க. வாக்கியத்தில் சொல்றது நம்பர் 1 இருக்கும். அது எங்களுடைய விருப்பம், நாங்க எடுத்துக்கிட்டோம். அப்ப இந்த மாதிரி விதிமுறைகளை நமக்கு வேணும். இப்ப கேது கும்பத்தில் இருக்குது, ஒரு விதி. இதெல்லாம் விதி. நீங்க கேது கும்பத்தில் இருக்குது அல்லது மேசத்தில் இருக்குது. கும்பத்தில் இருந்தாலும் மேசத்தில் இருந்தாலும் சுக்கிரன் கன்னியில் நேசமாயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்ப இதுக்கு ஒரு விதிமுறை சொல்லுது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அநேக திருமணம் பண்ணிக்குவாங்களாம். அது சேராட்டோங்கிறாங்க, அநேக திருமணம். அப்ப நான் இதை போட்டேன். ஒருத்தர் என்னங்கிறாரு, கமாண்டத்தில் சொல்றாரு, எனக்கு இதே முறைதான் இருக்குது, நான் ஒரே பொண்ணு எடுத்து கேட்டு கண்ணியமா இருக்கிறேன். அப்படி வாக்கியத்தில் போட அப்படின்னா வாக்கியத்தில் போட்டா மாறி போச்சு. அப்ப வாக்கியத்தில் இருக்கிற விதி கரெக்டாக அங்கே பொருந்தோம், திருக்கணியத்தில் இருக்கிற விதி எங்களுக்கு பொருந்தலை. அதனால நாங்கள் என்ன பண்றோம், வாக்கியத்தை எடுத்து ஆணித்தரமா பிடிச்சிக்கிறோம். வாக்கியத்தில் தெல்ல தெளிவா சொல்லும். வாக்கியத்தில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. உங்க விருப்பம் நீங்க திருக்கணியத்தில் கூட சொல்லிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. எங்களுக்கு வாக்கியம் அவ்வளோ சிறப்பு. டைம் ஆயிடுச்சா பாக்குறீங்களா? நான் 20க்கு தான் ஆரம்பிச்சேன், 30 நிமிஷம் ஆகி. சரி, ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், அது மட்டும் தப்பு இல்லை. அப்ப ஒரு ஜாதகம் ஆய்வு பண்ணும்போது லக்கணத்தை எடுத்துக்க, 12 பாவத்தை எடுத்துங்க, பலம் பெற்று இருக்குதா பலவீனம் பெற்று இருக்குதா, இவ்வளவுதாங்க ஜோசியம். லக்கணம் நான் புத ஜாதகம் வாங்கினாவே லக்கணாதிபதி எப்படிங்கிறார், லக்கணம் எப்படிங்குது, ராசி எப்படிங்குது, அதை பார்த்து அவன் பலம் பெற்றா போதுங்க. அதை அவன் பலம் பெற்றா போதும். அதுக்கு இன்னொரு விதி சொல்ல பாருங்க. லக்கணாதிபதி 3, 6, 8, 12 இருந்தால் அந்த ஜாதகன் பிறந்த மனை பாழா போயிடும். அந்த ஊரெல்லாம் அவன் இருக்க மாட்டான், கூடி வேற ஒருத்தான் போயிடுவான். இன்னொன்று சொல்றேங்க, லக்னாதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்குது, அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6ல் இருக்குது. அவன் பிறந்த ஊர்ல உயிர் போகாது, அவன் வேற ஊர்ல தான் உயிர் போகும். லக்னாதிபதி கெட்டு போயிட்டு அவன் இறந்தது அவன் தன்னுடைய தாய் பிள்ளைக்கு செய்தி கூட தெரியாது போயிடும்.
இதெல்லாம் எங்க சுகர்நாடியில 100% செல்லுபடியாக சொல்லணும். லக்னாதிபதி 8ஆம் பாவத்தில் இருந்து அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6ல இருந்தால் அவன் பிறந்த ஊர்ல இருக்க மாட்டான், பிறந்த ஊர்ல இறக்க மாட்டான். ஏதோ ஒரு ஊர்ல போய் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வெளியில செத்துருவான். லக்னாதிபதியும் பலம் கெட்டு, லக்னம் என்ற நட்சத்திராதிபதியும் கெட்டு, ராசி நட்சத்திரம் கெட்டு போயிட்டு அவன் இறந்தது செய்தி அவங்க தாய் பிள்ளைக்கு அவன் சொந்த பத்துக்கு கிடைக்க தெரியாது போயிடும். லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று லக்ன சுபர்கள் பார்த்தால் அந்த ஊர்ல ஆட்சி அதிகாரம் செய்வான். அவன் இறந்தான், லக்னாதிபதி பலம் பெற்று இறந்தா 1000 பேர் வருவான். சூரியனாக இருந்தா அரசாங்கம் விடுமுறை விடுவாங்களாம். 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் தொழில் சிறப்பாகும்னா, அதுலயும் சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எந்த லக்னமா இருந்தா எடுங்க, லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தம் பெற்றா அவன் கூலி வேலைக்கு தான் போக முடியும். அவன் ஒரு முதலாளியாவோ ஒரு கம்பெனி வச்சோ ஒரு கடை வச்சு பிழைக்க முடியாது. 12 லக்கணத்துக்கு நீ பார்த்துக்கணும். ஒரு லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டா அவன் கோடீஸ்வரன். உதாரணத்துக்கு சொல்றேன், துலா லக்கணம் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு. குரு புனர்பூசம் 4ஆம் பாவத்தில் கடகத்திலே இருக்குது. குருவோடைய நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரக காரகத்தை வச்சு அவன் தொழில் செஞ்சு அவன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் வருவான். வாழ்க்கை சுபோபோகமாக இருக்கும். வீடு வண்டி வாகனம் அடுப்பூர்ல அசைம்பல் சொத்து பத்து பெற்று ஊர்ல பேரும் புகழும் சிறப்பாக வாழ்வான். எப்படி சொல்லி நான் பேச்சாளராக வந்ததுனால 30 நிமிஷத்துல முடிச்சு சொல்லிட்டாங்க. அதை முடிச்சுக்கிறேன். மாதம் இந்த மாரி சுகநாடியில் இருக்கக்கூடிய விதிகளை உங்களுக்கு அத்தனை பேருக்கு நான் சொல்றேன். அதை எடுத்துக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் பொறுமையா கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.